காஞ்சி மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். மண்உற ஆழ்ந்த மண்ணி நீர்க்கிடங்கின் விண்உற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைஇய அணங்குடை நெடுநிலை நெய்ப்பட கரிந்த திண்போர்க் கதவின் மலையாடும் மலையின் நிவந்த மாடமொடு வையை அன்ன வளகுடை வாயில் வகைபெற எழுந்த வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புலை நல்இல் ஆறு கிடந்தன்ன அகல்நெடு தெருவில் பல்வேறு குழாஅத்து இசையெழுந்து ஒலிப்ப மாகால் எடுத்த முந்நீர் போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல கயம் குடைந்தன இயம்தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் கலிகொள் சும்மை ஓவு கண்டன இருபெரு நியமத்து. பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளைப் பாடுவதாலும் நிலையாமையைப் பற்றிக் கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. இந்நூல் 782 அடிகளைக் கொண்டது. அவற்றுள் 354 அடிகள் மதுரையைப் பற்றி மட்டும் சிறப்பித்துக் கூறுகின்றன. இதனை பெருகுவளை மதுரை காஞ்சி. இதன் பாட்டுடை தலைவன் தலையானத்துச் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடல்களைப் பாடியுள்ளார்.